Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAPVS. இன்னைக்கு டேட் 25/10/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 3னுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் மீண்டும் ஒரு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதி மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நேற்று இரவு SAPVS யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நேற்று நைட்டு 10:30க்கு போஸ்ட் பண்ண வீடியோவில் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல் சேஞ்ச் ஆகிருக்குது. MCC அஃபீஷியல் வெப்சைட்டில் அதற்கான தேதி மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதனால் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 3லையும் கவுன்சிலிங் தேதியில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ TN மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. TN ரவுண்டு 3 கவுன்சிலிங் தேதி நீட்டிப்பு மீண்டும் ஒரு முறை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை சார், நான் ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1, ரவுண்டு 2 ஆர் ரவுண்டு 3ல் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லைன்னா தமிழ்நாடு ரவுண்டு 1 அல்லது ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது தமிழ்நாடு ரவுண்டு 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது TN மெடிக்கல் ரவுண்டு 3னுடைய டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எக்ஸ்டெண்டட், சாய்ஸ் ஃபில்லிங் டேட் எக்ஸ்டெண்டட், சாய்ஸ் லாக்கிங் டேட் எக்ஸ்டெண்டட், ரிசல்ட் டேட்டு ரிவைஸ்டு, அதே போல் அலாட்டட் டு த காலேஜ் ரவுண்டு 3ல் அலாட் ஆன காலேஜில் நீங்கள் போய் சேர்வதற்கான தேதியும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த டேட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி அட்டென்ஷன் அண்ட் ரிவைஸ்டு ஷெட்யூல் ஆஃப் ரவுண்டு 3 இன்னைக்கு டேட்டில் வந்த நோட்டிஃபிகேஷன் 25/10/2025, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 40. As per the guidelines received from the MCC and the information bulletin published by the MCC, joint candidate in All India Quota Round 3 will be removed. அப்போது இது வரைக்கும் 1, 2, 3 ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டை ஸ்டேட் கவுன்சிலிங்கிலிருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது ரவுண்ட் 3 ரிசல்ட் வந்துருச்சு, ரவுண்டு 1ல் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த சீட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறீங்க. ரவுண்டு 2ல் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த சீட்டு ஜாயிண்டு உங்கள் கையில் அந்த சீட் இருக்குது அப்படின்னாலும் ரவுண்டு 3ல் உங்களுக்கு அலாட்டான காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரியான மாணவர்களுடைய பெயர் பட்டியலை அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பிச்சு அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 வில் பி removed the state quota before the processing of result in state quota round 3. அப்போது நீங்கள் இப்போ வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, காலேஜில் ப்ராப்பராக சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு, ஃபீஸ் கட்டியாச்சு, காலேஜுக்கு போயிட்டுருக்கிறீங்க. ஆனாலும் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயரை என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் ஏற்கனவே நீங்கள் சீட்டு கிடைச்சிருக்கிறதுனால உங்களை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ரிசல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. கிளியராக புரியுதும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் படிச்சுக்குங்க. ஆனால் சீட்டு கிடைச்சிது சார், நான் வந்து போய் ஜாயின் பண்ணல, ரவுண்ட் 1ல் கிடச்சிது ஜாயின் பண்ணல, ரவுண்ட் 2ல் கிடச்சிது ஜாயின் பண்ணல, ரவுண்ட் 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிது நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த மாணவர்கள் வேணால் ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கு எலிஜிபிள்.
ஓகேங்களா? சரி, இதை என்ன பண்ணுறாங்க, ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் த ஸ்டேட்ஸ். சரி, இதன் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு நேற்று ரிவைஸ்டு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிவைஸ்டு ஷெட்யூலில் ஸ்டேட் கவுன்சிலிங்கினுடைய டேட் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரவுண்டு 3ல் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு மாணவருக்கு சீட்டு கிடச்சி அந்த சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/11/2025. அதற்கு முன்னதாக 5/11/2025 இருந்தது. அந்த தேதி இப்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது இதுக்கு ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் இன்று 25/10/2025 இன்று மாலை 5 மணியில் இருந்த அந்த காலத்தை, அந்த நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீட்டிக்கப்பட்டுள்ளது. எப்போ வரைக்கும் நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்துக்கலாம்? தமிழ்நாட்டில் 3வது சுற்றில் கலந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா 29/10/2025 மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வில்லிங்னஸ் கொடுத்துக்கொள்ளலாம். அதே போல் விர்ச்சுவல் வேக்கன்சியும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக வெளியிடப்படும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு 30/10/2025 மதியம் 12 மணியிலிருந்து 1/11/2025 மாலை 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆஸ் வெல் அஸ் சாய்ஸ் லாக்கிங் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, ரிசல்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான ரிசல்ட்டு 3/11/2025. ஓகேங்களா? 3/11/2025 அன்னைக்கு தமிழ்நாடு ரவுண்டு 3னுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை 3/11/2025 மதியம் 12 மணியிலிருந்து நீங்கள் 3/11/2025 8/11/2025 மதியம் 12 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ரவுண்டு 3ல் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை 3rd November 2025 8th November 2025 12 noonக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அலாட்டான காலேஜில் நீங்கள் 8/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரியில் போய் சேர வேண்டும். அப்போது தமிழ்நாடு ரவுண்டு 3யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது 3வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் அப்படிங்கிற வில்லிங்னஸ் கொடுக்கறதுக்கு 29/10/2025 வரை கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 30/10/2025 1/11/2025 வரை. ஓகேங்களா? ரிசல்ட் 3/11/2025 என்று வெளியிடப்படும். அலாட்மெண்ட் ஆர்டரை 3/11/2025 8/11/2025 மதியம் 12 மணிக்குள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 8/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே கல்லூரியில் போய் சேர வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு அப்டேட். இதற்கு முன்னதாக வெளியிடப்பட்ட டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 39 இருக்கிற டேட்டு காலாவதி ஆகிவிட்டது. இப்போ ரிவைஸ்டு ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எம்சிசி வெப்சைட்டில் வந்த இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் தான். ஓகேங்களா? இதன் காரணமாகத்தான் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கால அவகாசம் ரவுண்டு 3க்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 8/11/2025 வரை 3வது சுற்றில் இடம் கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த கைட்லைன்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட்டு கிடச்சி இப்போ வரைக்கும் அந்த சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி காலேஜில் சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்து ப்ராப்பராக ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்திருந்தாலுமே ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்டு 3 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 3 வரைக்கும் சீட்டு கிடைத்த மாணவர்கள் பெயர் யாராவது இருக்குதோ அவங்களத ரிசல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை சீட்டு கிடைக்காத
ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் தான் மீட் பண்ணுறேன்.